ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது. அல்லேலூயா. அது மட்டும்தான் இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழி. இந்த உலகம் பலவிதமான பக்தி வைராக்கியத்தை சொல்கிறது. பக்தியான காரியங்களை இந்த உலகம் அறிவிக்கிறது. தங்களை வருத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பலபலத்தை வைத்து பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோம். தங்கள் சரீரங்களை வருத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் இல்லை. ஆனால் நாம் அந்த வாழ்க்கைக்கு நேராக திசை திரும்பது. தேவன் ஏன் சொல்கிறார் தெரியுமா? ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று அதை வலியுறுத்துகிறார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவானின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஏன் அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளே வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. பாவம் என்ன? பாவத்தினுடைய அடிவேர் என்ன? பாவத்தினுடைய புழுவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவனை நோக்கி நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது.